சத்யோதயம், நல்லதே நடக்கும். வலது கையில் வலம்பொரு சங்கையும் இடது கையில் இடம்பொரு சங்கையும் வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Please start meditation.
சத்யோதயம், நல்லதே நடக்கும். எங்கும் மேகமாக எழுந்திருக்கும் பரம்பொருள்மை உங்களை வணங்குகின்றோம். உங்களுடைய அன்பு, அறிவு, அமைதி, ஆனந்தம், அருள், சக்தி இவை அனைத்தும் எங்களுள் பரிபூர்ணமாக நிரம்பட்டும். சத்யோதயம், நல்லதே நடக்கும். அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா குழம்புகின்றான். அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் உரைக்கின்றார், அர்ஜுனா நீ செய்கிற தப்பு இல்லைன்னு சொல்கிறார். அப்போ அவனை கொல்வது என்பது உன் உடலை மட்டும்தான், அவனுடைய ஆன்மாவை அல்ல. ஆன்மா அழிக்க முடியாதது. அவன் என்று உனக்கு தீங்கு நினைத்தானோ, ஒரு பெண்ணுக்கு தீங்கு நினைத்தானோ, அன்றே அவன் பெண்ணமாக்கி விட்டான். அவனை கொல்வது நீ சவத்தை கொள்கின்றாய், அவ்வளோதான். செகண்ட் டிக்டர். மூணாவது என்னது? மூணாவது அத்தியாயம் கர்மம். கர்மத்தை செய்யுங்கள், பலனை எதிர்பார்க்காதே. கர்மத்தை செய்யுங்க, அது பலனை எதிர்பார்க்காதீங்க. எந்த பலனையும் எதிர்பார்க்காதீங்க. செய், பலன் எதிர்பார்க்காது. இந்த ஒரு ப்ராஃபிட் வருமா அப்படின்னு நினைக்க. நீ ப்ராஃபிட் ஆர் லாஸ் நீ நினச்சினாலும் வரும், ஆனால் வராது. என்ன சொல்கிறாரு? அப்படி என் கையில் எல்லாமே இருக்கும், கையில் எதுவுமே இல்லை. எப்படி தானே கடை சொல்லுங்கள். யாராவது பிளான் பண்ண பார்க்க நடந்த வாழ்க்கை நடந்துச்சா? இல்லை. அப்படி பிளான் பண்ணுற, ஆனால் என்ன பண்ணுற? நீ பலன் எதிர்பார்க்குறனால அவனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகுது. நீ லூசர் நினச்சிக்கிற. ஆனால் இல்லை, நீ லூசர் கிடையாது, வின்னர் தான். ஆனால் எதிர்பார்க்காத சொல்கிறார். கர்மயோகம் அவ்வளோதான். அப்போ கர்மத்தை செய்ய அப்படின்றார். அப்போ செய்யாமல் இருக்கலாமா? போய் தவயோகி மாதிரி போய் உட்காரலாமான்னா எதை அடக்குகின்றாய்? 50 அடக்க முடியுமா? அடக்க முடியாது. ஒரு பெண் போனால் சலங்க சதம் கேட்கும், பூக்குன்னா பூவோட ஸ்மெல் கேட்கும், உன்னை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் நீ 50 அடக்கிறது அப்படி கிடையாது. அப்போ கர்மம் செய்யாமல் ஒரு மனிதன் நீ அடைய முடியாது. அப்போ கர்மத்தை செய்தான் ஆக வேண்டும். கூடவே கடமையும் செய்தாக வேண்டும். மனைவியை பார்த்துக்கொள்ள வேண்டும், கணவனை பார்த்துக்கொள்ள வேண்டும், பிள்ளைகளை பார்த்துக்கொள்ள வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் கடமை. இதெல்லாம் செஞ்சிடாதான் நீ கர்மத்துக்குள்ளே வர முடியும்னு சொல்லி முடிச்சிட்டா. ரைட்டா? ரைட், குட். தேர்டு, அடுத்தது கர்மம் செஞ்சு தான் ஆகணும். அப்படி செய்கிறது நீ ஆயுதங்களால் அவனை கொண்டு தான் ஆகணும். அது கடமை. அதோடைய பாவ புண்ணியத்தை நான் பார்த்துக்கிறேன். யாருக்காக செய்கிறன்றதை பார்த்து சொல்லிட்டார் பீசப்பிரதை. யாருக்காக செய்கிறன்றது இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படி சொல்லிட்டாரு. அடுத்த நாளாக சொல்கிறாரு. அடுத்து நம்ம பிறந்ததே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நீ சன்னியாசினா சன்னியாசி கிடையாது. சன்னியாசினா 5 புலன்களையும் அடக்கி ஆளக்கூடியவன் தான் சன்னியாசம் அப்படின்றான். 5 புலனையும் அடக்கணும். கல்யாணத்தை விட்டுட்டு சன்னியாசம் போகிற சன்னியாசம் சொல்லலை. அப்போ துறவம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, துரத்தல். எதை துரத்தல்? 5 புலன்களில் இருக்கக்கூடிய அந்த வஸ்துக்களுடைய ஆசைகளை துறக்கிறது பேர் தான் துறவி, சன்னியாசி. அதனால பார்த்தீங்கன்னா ஞானம் அடைவதற்கு சன்னியாசி என்பது என்னன்னு சொல்கிறாரு? துரத்தல் அப்படின்றாரு. ஓகே, ரைட். அடுத்தது அப்போ கர்மம் செய்யறது என்ன? எப்படி சொல்லித்தாரு? கர்மத்தை செஞ்சே ஆகுனார். இப்போ என்னன்னா, இப்போ பாருங்க, 5 முடிய புரிஞ்சுட்டீங்க. 6 எப்படி சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் கடவுளை அப்படின்ட்டார். ஈஸியாக பகவத்கீதையை எளிமையாக 10 லைன் முடிக்கிறேன். 10 லைனில் முடிச்சிடலாம் பகவத்கீதையை. ரைட்டா? 1, நான் தான் கடவுள். நான் சொல்லுங்கள், அவ்வளோதான், நான் கடவுள் அப்படின்ட்டார். குட். அப்போ என்னை யாரும் கண்ணில் பார்க்க முடியாது, மக்கள் நம்ப மாட்டாங்க. அது சொல்லிட்டார். இப்போ உருவத்தை கொடுத்துட்டேன். என்ன பண்ணார்? உருவத்தை கொடுத்து. அதுக்காக நான் கொடுக்கப்பட்டது படைப்பாக நான் அவதரித்தேன். என் ரூபத்தை கொடுத்து மனிதனை வழங்க வேண்டும் என்பதற்காக மனுஷ ரூபத்தில் வந்திருக்கேன். இந்த காற்றும் நானே, தீயும் நானே, அலையும் நானே, கண்ணீரும் நானே, நீயும் நானே, பல ஜீவராசியும் நானே, எல்லாம் நானே சொல்லி முடிச்சிட்டாரா? 11 சொல்லி முடிச்சாரா? அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் நான் தான். ஆனால் அதனால் மனுஷனுக்கு மனுஷ ரூபத்தை வர்றதுக்காக உனக்கு வந்திருக்கேன். அப்போ என்னை வழிபடுற தப்பில்லை. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அம்மா இவர் தான் அப்பா அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அம்மா இல்லையா? அம்மாவை தெரிஞ்சுட்டோம். அம்மா மாதிரி ஜாடை, அம்மாவோட உணர்வு வந்துடும். அப்பா யார் சொல்லணும்? அம்மா சொல்லணும். அப்போ பரமபுருஷன் அப்படின்றது யார் அப்படின்னா, யார்? பரமாத்மா அப்படின்றத விட புருஷோத்தமன் என்னது? புருஷ் அப்படின்னாலே உலகத்தை ஆளக்கூடிய ஒருவன், அவன் தான் புருஷ். அப்போ நம்மள யார்? ஸ்திரீகள். சொல்லுங்கள். நமக்குள்ளே தான் ஆண் பெண் இனக்கவர்ச்சிருக்கே தவிர கடவுள் படைப்பில் யாருக்குமே அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அத்தனை பேருமே ஸ்ரீ. அதுக்காக தான் தோடு போட்டிருக்கேன் நான். புரியுதா உங்களுக்கு? எதுக்கு வளையம் போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா பகவான்கிட்ட நாங்கள் சரணாகதி அடைஞ்சவங்க எல்லாருமே தோடு போட்டுருவாங்க. நான் ஸ்ரீ தான். சிகை வைக்கணும், தோடு போடணும், தண்டை போடணும் அவசியம். தண்டை தீச்சவங்களுக்கு கையில் காப்பு போடணும், மலையில் போடணும். போட்டிருக்கேண்ணா? ரைட். அப்போ ஸ்திரீ தத்துவத்தை அடிப்படையில் போகிறவங்க அத்தனை பேருமே
அப்போ நான் ஸ்திரீ அப்படின்னா நீங்களும் ஸ்திரீ நானும் ஸ்திரீ தான் பகவானை பொறுத்த முடிய. இங்கே நீங்கள் வந்து விகல்பமாக இருக்கீங்க, ஆண் பெண் விகல்பமாக இருக்கீங்க. அப்போ அவருடைய லோகத்துக்கு போகும்போது எல்லாருமே பரமபுருஷன் என்பவன் ஒருவன், ஸ்ரீ என்பது மற்ற ஜீவாத்மா அத்தையும் ஐக்கியமாகுது போய் பகவான்கிட்ட ஸ்ரீயாக தான், அவன் பெண்ணாக தான் ஐக்கியமாகுது. அப்போ ஈஸியாக புரியுதா உங்களுக்கு? அப்போ பகவான் யார்? ஒருத்தவர். சரி, அவர் சொல்கிறாரு அப்போ சாஸ்திரம் என்ன அப்படின்னு சொல்லுது. இப்போ நிலா கால் வச்சது யார்? ஓகே. கஜினி முகம் எத்தனை முறை படையெடுத்தார்? 16 18 முறை படையெடுத்தார். ஓகே. அப்புறம் வந்து அலெக்சாண்டர் இருந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணார்? இல்லை, உலகத்தையே ஜெயிக்கும்னு நினச்சாரு. இப்போ இதெல்லாம் பறிச்சிடுங்க. அலெக்சாண்டர் யார் பார்த்துருக்கீங்க? நிலாவை கால் வச்சது யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங். பார்த்துருக்கீங்களா? பார்க்க எடுத்து சொல்ல சொல்கிறீங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்சா சொல்கிறீங்க, ஆமாம் இல்லையா? சொல்லிவிட்டீங்க. எப்பட்றா அது? எப்படி எதை தெரிஞ்சுக்கிட்டீங்க? பகவான் கிருஷ்ணன் சொன்னாரா? முன்னோர் எதில் படிச்சிங்க? ஆசிரியர் சொல்லி கொடுத்தாங்க. ஆசிரியர் கொடுத்தாங்க. வேற என்ன கொடுத்தாங்க? புத்தகத்தை படிச்சிங்க. புத்தகத்தை படிச்சிங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து முதலில் நிலாவில் காலை வச்சார் அப்படின்னு சொல்லி படிச்சிட்டிங்க. கஜினி முகம் வந்து 18 முறை படையெடுத்தாருன்னு படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. கஜினி முகம் யாரை கூட போய் பார்த்தீங்க? எழுதப்பட்டிருக்குது, ஆமாம் இல்லையா? சரி, இப்போ இதெல்லாம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது நம்பிட்டோமா இல்லையா? இப்போ கஜினி முகம் நம்பியிருக்கீங்க இல்லையா? ஓகே. நீலாம்சம் நம்புறீங்க இல்லையா? நம்புறீங்க. இப்போ அடுத்து அலெக்சாண்டரை போய் நம்புறீங்க இல்லையா? நம்புகிறோம். இப்போ என்னங்க யாரையுமே பார்க்கலையாங்க, நம்புறீங்களேங்க? எப்படி நம்புறீங்க? புக்கில் தான் படிச்சுட்டீங்க. அப்போ நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாஸ்திரங்கள்னு சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை புத்தகமாக இருக்குது பாருங்கள், அதுதான் அம்மா. யாரு? சாஸ்திரங்கள் தான். அப்போ பகவத்கீதை தான் நம்முடைய அம்மா. புருஷ் யாரு? கிருஷ்ணா. இது புரியுது? அப்பா யாரு? அதை பிதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா யாரு? கிருஷ்ணா. அப்போ கிருஷ்ணனை பற்றி, பகவானை பற்றி, நம்முடைய பரமபிதாவை பற்றி, பரமாத்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அம்மான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை படித்தா தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அப்பா வந்து நான் தான் அப்பான்னு சொல்ல முடியாது. புரியுதா புரியலையா? நம்ப மாட்டோம் நம்ம. நான் அப்பான்னு சொன்ன இப்போ உங்கள் அப்பா இவர் தான் அப்படின்னு அம்மா சொல்லிச்சுன்னா அம்மா மேலே நம்பிக்கையில் நம்ம அப்பா நம்புகிறோம், அம்மா இல்லையா? அப்பாவா வந்துட்டு நான் தான் அப்பான்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறீங்க? அப்பா என்ன எங்கள் அப்பா சொல்ல விளையாடுன்னு கேட்க மாட்டீங்களா? அப்படி பரம பிதா வந்து நம்மகிட்ட சொல்கிறாரு நான் தான் அப்பான்னு சொன்னால் நம்ம நம்ப மாட்டேங்கிறோமா? ஈஸியாக புரியுதா? அப்போ சாஸ்திரம் சொல்லக்கூடிய தாய் அம்மா சொன்னால் அப்பா நம்புவோமா நம்ம? அதனால சாஸ்திர கூடத்து கொடுத்தா இருக்கு பகவான் கிருஷ்ணா. அதுதான் பகவத்கீதை, ரைட்? அதனால தான் நான் வாசலை போட்டே இருக்கார். அங்கே தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 18 அத்தியாயத்தையும் நான் சொல்லிட்டே இருப்பார். அது எல்லாம் நிறைய பேர் புதுசாக படிக்கிறவனுக்கு அதனால் நான் அகந்தி எடுக்க சொன்னார். எதுக்கு நான் அகந்தியை போட்டாலும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். படிக்கிறவங்களுக்கு, விளக்க தெரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு, சும்மா வாசிக்கிறவங்களுக்கு தெரியாது, விளக்க தெரிஞ்சு படிச்சிங்கன்னா தெரியும். அப்போ நான் அகந்தையை அவர் சொல்லலை. அந்த சாஸ்திரத்துக்குள்ளே இருந்து அம்மாவாக இருந்து அது அப்பாவா யாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேத சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? வேதங்கள் எல்லாம் எத்தனை வேதங்கள் இருக்குது? 4 வேதங்கள். ரிக், யஜு, சாம, அதர்வனான்னு சொல்லக்கூடிய 4 வேதங்கள். எத்தனை புராணங்கள் இருக்குது? இப்பெல்லாம் டக்குன்னு கேட்டாதீங்க. எத்தனை புராணங்கள் இருக்குது? 18 புராணங்கள் இருக்குது. ஓகே, இதெல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியாது. எத்தனை வேதங்கள்? எத்தனை புராணங்கள்? எத்தனை இதிகாசங்கள்? 5 இதிகாசங்களா? எத்தனை இதிகாசம்? 1 என்னது? அவ்வளோதான். மகாபாரதோட கிளை என்னது? மகாபாரத கிளையில் பகவத்கீதை. பகவத்கீதையுடைய சாரத்தில் இருந்து அதீத சாரம் வந்து பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம். இதெல்லாம் பிரிஞ்சு வந்தது. பகவானுடைய உரைச்சதில் ஒரு சின்ன அணு. அந்த பகவத்கீதையிலக்குள்ள மகாபாரதத்துக்குள்ள சின்ன ஒரு வரி தான் வந்து பீஷ்மர் சொன்னது சகஸ்ரநாமம். இது புரியுதா? இப்படி தான் இருக்கும். அப்போ பகவான் சொன்னதில் தான் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா வருது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஹரே ராம ராம சாஸ்திரம் என்ன சொல்லிச்சுன்னா ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ராமாவது பின்னாடி கிருஷ்ணாவதாரம்னு சொல்லிச்சு. சைதன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு?
தனக்கு வந்து இந்த அவதாரத்தின் முதல் கடவுளாக நமக்கு தெரிஞ்ச கடவுளாக கிருஷ்ணர் இருப்பதனால கிருஷ்ணர் தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டு மாத்துறாரு அவர். யார்? சைத்தன்ய மகாபு மாத்துறாரு. அதை பார்த்து தான் இப்போ அடுத்தது வந்து சம்பிரதாயங்கள், லிம்பக் சம்பிரதாயம் பிரிஞ்சுது, நிறைய சம்பிரதாயம் பிரிஞ்சு. அப்போ அதுலேருந்து இஸ்கான் பிரிஞ்சுது. இஸ்கான் கொஞ்சம் அவர் வந்து பார்த்து பிரபுபாதா கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொண்டு போனால நிறைய கொண்டு விட்டாங்க. பட் என்னென்னா இதோட நிறைய சம்பிரதாயம் நீங்கள் நார்த்தில் போனால் நிறைய சம்பிரதாயங்கள் இருக்குது. நிறைய வி மாதிரி நாம் போட்டிருப்பான், யூ நாம் போட்டிருப்பான், கீழே நாம் போட்டிருப்பான். இப்போ இவங்கெல்லாம் கீழே மூக்கு கீழே போடுவாங்க. சம்பிரதாயத்துக்குள்ளே மூக்கு கீழே எழுதிடுவாங்க. எதுக்கு அப்படி கேட்டிங்கன்னா துளசி அப்படின்னு சொல்கிறாங்க. துளசி வந்து இங்கே வச்சுருக்கோம், இது வந்து பகவானுடைய பாதத்தை நாங்கள் சரணம் இழுக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வந்து பார்த்தா சரணை வந்து சரண் மாதிரியே வரைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய சம்பிரதாயத்தில் இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா யூ தான் போடணும், நம்ம போடுவோம். நம்ம கீழே இழுக்க மாட்டோம், கீழே கூட மூக்கில் இழுக்க மாட்டோம். இது நிறைய சம்பிரதாயம் வச்சுக்கணும். இதுதான் சம்பிரதாயம் இருக்கும், நமக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேதங்களில் சாஸ்திரங்கள் எல்லாமே எதை கூறுகின்றது என்றால் என்னை பற்றி கூறுகின்றது. என்ன சொல்கிறாரு? என்னை பற்றி தான் கூறுது. என்னை தான் அம்மா அப்படின்னு சொல்லி, அம்மா வந்து அப்பா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்களாம்மா. யார் காட்டுறாங்க? பகவானை காட்டுறாங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, 5லேருந்து எல்லாத்தையும் என்ன சொல்கிறாரு? கர்மத்தை பற்றி பேசுகிறாரு, எல்லாத்தையும் பற்றி பேசிட்டே வர்றாரு. அப்போ கர்மானா என்ன அப்படின்னு சொன்னால், நீ செய்யக்கூடிய செயல் தான் கர்மா அப்படின்னு சொல்லி முடிச்சிடாரு. அப்போ பிதாவாகிய பகவான் கிருஷ்ணரை சாஸ்திரமாகிய இந்த எதையோ ஒன்றை படித்து யார் என்றது அறிந்து கொள்வதற்காக அப்படின்றார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், நம்ம பேர் இந்த என்கிட்ட கேட்குறாங்க, மாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு வந்து துளசி மாலை போடுறதுக்கு கொஞ்சம் சங்கோச்சமாக இருக்குது, நாங்கள் போட்டுக்கலாமான்னு தெரில, எங்கள் வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க, என் வீட்டில் சாமி ஆகிட்டேன்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீ ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவர் ஐடென்டிட்டி வேணும். இப்போ டாக்டர்னா என்ன இருக்கும் அவங்ககிட்ட கழுத்தில்? என்ன வம்பா இருக்குது. வக்கீல் என்ன கையில் வச்சுருப்பாரு, கையில் ஒரு கருப்பு குறுக்கு, கையில் வெள்ளை புக்கு வச்சுருப்பாரு. ஆமாம் இல்லைங்களா? போலீஸ்க்கு என்ன வச்சுருப்பாரு? துப்பாக்கி வச்சு அத்தி வச்சுருப்பாரு. என்ன வம்பார்? எல்லாத்தையும் அது பெருமையை எடுத்து மாட்டிக்கிட்டு தெரியுமா நம்ம இல்லையா? அது எல்லாமே வந்து காசு கொடுக்குன்னா ட்ரெஸ்ஸை போட்டுப்பீங்களா? அப்படி இல்லை. நம்ம எதை நமக்கு வருமானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஆனந்தத்தையும் நிம்மதியும் கொடுக்கின்றதோ அந்த அடையாளத்தை வைத்துக்கொள்வதுதான் மனித இயல்பு. இதுதான் அந்த அடையாளம். அப்போ அடையாளம் என்னது? நான் ஒரு ஆன்மீகவாதி, எனக்கு இது எதுக்கு? எனக்கு சுய கட்டுப்பாட்டுக்காக நான் இது சாப்பிட்ற போது கொஞ்சம் யோசனை பண்ணி சாப்பிட்றேன், பகவானுடைய உள்ளே இருக்காரு, பகவானுக்காக சாப்பிட்றேன், அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லக்கூடியது. அர்ப்பணித்து சாப்பிட்றதுக்காக, நடத்தையில் அர்ப்பணிக்கிறதுக்காக. இப்போ நான் வந்து இப்போ அன்றைக்கு குப்பண்ணா போயிருந்தேன். குப்பண்ணா போனோன்னா நான் பொண்ணு கேட்குது, நீங்கள் என்ன கிருஷ்ணா கும்பராளா நீங்கள் அப்படி இங்கே வந்து சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு. ஏமா பூண்டு குழம்பு இருக்கா இல்லையாம்மா? ஓ நீங்கள் பூண்டுலாம் சாப்பிடுங்களா? எனக்கு அதெல்லாம் நான் பூண்டு சாப்பிடுவேன், இஞ்சி சாப்பிடுவேன், நானும் சாப்பிட மாட்டோம். அவ்வளோதானே தவிர எந்த கடையில் உட்காந்து சாப்பிட என்ன நமக்கு என்ன, அங்கே வெஜ்ஜு இருக்குல்ல அங்கே சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோம். அப்போ சாப்பிட்றமே இல்லையா? அந்த பொண்ணு கேட்கும்போது சுருக்குன்னு படுது. அப்போ ஐயோ, அப்போ என்ன பண்ணுறது? நம்ம யார் ஒரு ஆன்மீக பாதையில் போயிட்டுருக்கோம், இங்கே தப்போ ரைட்டோ, சரி இனி கொஞ்சம் தவிர்த்துட்டு ஆர்டர் கேட்டப்படுத்தி நிற்கலாமே அப்படின்னு அளவுக்கு மனசை மாற்றுதே இல்லையா? அந்த மாதிரி உணர்த்ததுக்காக தான் நம்ம வந்து சில சம்பிரதாயத்துக்காக மாலைகளை போடுறோம். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திலக்கு இடுறதோ, ஒரு நாமத்தை போட்டோ, இல்லைன்னா ஒரு துளசி மாலை போடுறதோ, நீங்கள் தயவுசெய்து அதை வந்து கூச்சமாக இது நினச்சிக்காதீங்க. அது ஒரு பெருமையை நினைக்கணும். நீங்கள் இப்போ சொல்லுவாங்க, நான் ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு எப்படி இருக்கேன் பார் அப்படின்னு சொல்லும்போது, டாக்டர் கோட்டை போட்டு எப்படி இருக்கேன் பார் சொல்லி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெருமையாக ட்ரெஸ்ஸுக்கு பெருமை இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி திலக்கு போடுறதுக்கோ சின்னதோ நான் ஒரு நாமத்தை இழுத்துறதுக்கோ ஒரு தப்பும் நமக்கு வரப்போகிறது இல்லை. ரைட்டுங்களா? அதான் அது மாதிரி நம்ம பண்ணணும். அப்போ தியானம் பண்ணுறதுக்கு எங்கேயா உட்காந்து தியானம் பண்ணால் எல்லாமே கூச்சப்படுறோம். என்னடா அது என்னை பற்றி என்ன தியானம்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு கூச்சப்படுறாங்க. நம்ம ஆக்சுவலி வந்து ஒருத்தருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறோம், டாக்டர் படிச்சிருக்காங்க, ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான்? டாக்டர் தொழில் காட்டி தான் தீர்னாங்க. அங்கே நான் டாக்டர் பப்ளிக்கில் நானும் டாக்டர் தொழில் காட்ட மாட்டேன்னு சொல்ல மாட்டான். ஒரு போலீஸ்கார என்ன பண்ணுவான்? என்னப்பா அப்படி தான் வராரு அவர். ஏன் வராரு? அவருடைய வீரத்தை அங்கே காட்டுறாரு. நியாயத்தை பேசுகிற இடத்துல ஒரு வக்கீல் வராரு, இன்ஜினியர் ஏன் கிராக் ஆகி இன்ஜினியர் வராரு. அவங்களுடைய வேலையை செஞ்சு தான் தீர்றாங்க. அப்போ நம்மளுடைய வேலை என்னென்ன அப்படின்னா தொழில், அடுத்து இன்னும் கடமை என்ன எடுத்துக்கிட்டோம்? ஆன்மீகம் எடுத்துருக்கோம். நம்ம அந்த ஆன்மீகத்தை எங்கேயுமே கூச்சப்படக்கூடாது. அங்கே நான் ஆன்மீகவாதி தான்ப்பா, நான் தியானம் பண்ணுவேன். அடுத்த என்ன இந்த தியானம் பண்ணால் உனக்கு டிஸ்டர்பன்ஸ் வருதா, இரிட்டேஷன் ஆகுதா? எதுவுமே இல்லை, நான் கம்முன்னு உட்காந்துருக்கேன், உனக்கு என்ன தப்புன்னு சொல்லி தியானத்தை பண்ணுங்கள். அன்றைக்கி ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கோம், ஒரு பொண்ணு வந்துச்சு தியானம் பண்ணிருக்கு. அது பாட்டு தியானம் பண்ணிருக்கு, எங்களுக்கு யாரும் கண்டுக்கல. ஃப்ளைட்டு வர முடியும், ஏர்போர்ட்டில் தியானம் பண்ணிட்டே உட்காந்துருந்துச்சு. இப்போ எவ்வளோ பெரிய வெறியாக இருக்காங்க, அவங்க ஆன்மீகத்தில் இருக்காங்க. அதுக்காக அவங்க குடும்பத்தை இழந்துட்டுலாம் வரணும் அவசியம் இல்லை. எல்லாமே செல்ஃபோன் வச்சுருக்குது, எல்லாத்தையும் வச்சுருக்குது. ஆனால் பண்ணுதா இல்லையா? ஏன் கட்ஸு நம்முடைய அறிந்து கொள்ளது தான் நம்ம பிறந்திருக்கோமே தவிர நம்ம அறியாததுக்கு பிறக்கல. நம்ம அறிந்து கொள்ளுதல் என்பது உடம்பு என்ன, கால் என்னன்னு பார்க்கறதுக்கு பிறக்கல.
என்ன தவறு செய்கிறேன்னு பார்க்குறதா பிறந்திருக்கும். இந்த உலகத்தில் நம்ம பண்ணுற தவறு செஞ்சு பார்த்துருக்கோம். பகவத்கீதை கேட்குறதா என்னன்னாக்கா, பகவானை அறிந்து கொண்டு தான் செய்யக்கூடிய தவறுகளை புரிந்து கொள்வதுக்கு தான் இந்த பகவத்கீதைன்னு சொல்லுவார். என்னதை தப்பு பண்ணிட்டு இருக்கேன், எங்கே நான் ஆசைப்படுறேன், எங்கே நான் யாரை பற்றி கவலைப்படக்கூடாது. இந்த தடவை தனியாக தான் பிறந்திருக்கும். ஒரு சில நேரத்தில் நம்ம சங்கடங்கள் வரதான் செய்யும், மனசில் பாதிப்பு வர செய்யும். ஏமாற்றங்களோ, வலிகளோ, அவமானங்களோ, துரோகங்களோ நம்ம சந்திக்க தான் செய்யும். மான அவமானங்கள் நம்ம ஆஃபீஸில் போட்டுருப்போம். மான அவமானங்களையும் துரோகங்களையும் எவன் வந்து பார்த்தீங்கன்னா அதை சந்திக்கின்றானோ அந்த அந்த வந்து பராக்கிரமசாலின்னு சொல்கிறோம். நம்ம பகவான் சொல்கிறார், எல்லாத்தையும் சந்தித்தான் அவன். நீ இந்த அவமானம் சந்திக்கலாம், வேறு அவமானம் சந்திப்பீங்க. அவமானம் சந்திக்காமல் இருக்க முடியாது. யாரும் அவமானத்தை பண்ணாமல் இருப்பாங்க. எல்லாத்தையும் அவமானம் பண்ணி தீர்வான். எல்லாரும் நம்மளை கேவலம் பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஏய், நீ எவனும் கேவலப்பட்டால் 10 ரூபா தரமாட்டான் அவனுக்கு சோறு போடுறதுக்கு. ஐயா பசிக்குது, ஒரு 2 வேளை சோறு போடுறியா அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வேலை விருந்தும் மருந்தும் எத்தனை நாளைக்கு? 3 நாள். 3 நாள் பார்ப்பான், யாரா நீங்கள் நம்ம கேட்பான். எந்த தியானம் பண்ணாலும் சொல்கிறவன் எவனுமே நமக்கு வந்து சோறு போடுறது கிடையாது. உங்கள் உடம்பு சரியில்லைன்னு படுத்திட்டாக்கா அவன் வலியை வாங்குறது கூட அப்பா அம்மா கூட கிடையாது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், மனம் ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், ஆன்மா வளப்படுத்த தான் நம்மளோட சரியான பணியாக இருக்கணுமே தவிர உலகத்தில் விரதம் இல்லை. பணம் காசு அத்தனையும் என்ன சொல்ல பகவான் நான் படைத்தேன் அப்படின்றார். நான் விருப்பப்பட்டவனை கொடுத்துருவேன். நீ என்ன, நீ விருப்பப்படுற மாதிரி நடந்து கொள்ளு அப்படின்ட்டாரு. நான் உனக்கு விருப்பப்படுற மாதிரி நடந்துக்கோ. உன் கஷ்டத்தை கொடுத்து தான் இருப்பேன், கஷ்டத்தை கடுமையாக கொடுப்பேன். புரியுதா பிள்ளைங்களா? கஷ்டம் கொடுக்க மாட்டேன். என் கஷ்டம் கொடுத்தா தான் நீ என்ன பார்ப்ப. கஷ்டம் கொடுக்க என்ன பார்ப்ப? நான் சந்தோஷமாக இருந்தால் யாருன்னு கேட்பேன், எவன்டான்னு கேட்பேன். ஏன்ட்டு பெற பேசுவேன். ஆனால் நான் உன் கஷ்டத்தை கொடுப்பேன் சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா இதை தான் சொல்லிட்டு இருக்காரு. உங்களை நான் மாற்றணும்னு நினச்சேன்னா பகவத்கீதை வேறு மாதிரி இருக்கும். உங்களெல்லாம் மாற்றணும், மோல்டு பண்ணணும்னா பகவத்கீதை வேறு மாதிரி இருக்கும். உங்களை மோல்டு பண்ணணும் அவசியம் எனக்கு இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ரியலைஸ் பண்ணுறது தான் இம்பார்ட்டனே தவிர உங்களை மழுக்கிறது என் வேலை கிடையாது. ஆன்மீகத்தை மழுக்கக்கூடாது. ஆன்மீகம் வா 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 இதை பண்ணு இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, அதெல்லாம் எல்லாம் பண்ணு, எல்லாம் செய்ய. உனக்குள்ளே என்னைக்கு வெறுப்பு வருதோ, உனக்குள்ளே ஒரு குரல் கேட்கும் வேண்டாம் அப்படின்னு குரல், அப்போ தான் விடணும். நான் இஞ்சி பூண்டு சாப்பிட்றது இல்லைங்க. எதுக்கு அதெல்லாம்? எதுக்கு சாப்பிடு. இஞ்சி பூண்டு சாப்பிடல, ஏன் சாப்பிடல, என்ன காரணம் கேட்டால் எங்களுடைய குரு சொல்லிட்டார். என்ன குரு சொல்கிறாரு? அவருக்கு ஆகலைப்பா, அவருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது, அவர் சாப்பிடல. நீ ஏன் சாப்பிடாம இருக்க? செரிமானம் சாப்பிடு. என்ன வரப்போகுது? அதில் இப்போ 5 பஞ்ச எந்திரங்கள் எந்திரிச்சு நிற்கிது. எந்திரிச்சுன்னா என்னட்டு போகுதுடா, கேட்டு தானே? 5 எந்திரங்கள் எந்திரிச்சு 5 பொருளும் வேலை செய்தான். பொருளும் வேலை செய்யட்டுமே, கொஞ்சம் நாளைக்கு வேலை செய்யட்டுமே. அது வேலை செய்யும்போது அடக்கும்போது தானே உங்களுக்கு தைரியம் வரும். அந்த மாதிரி எதையுமே சட்டத்திட்ட வச்சிடாதீங்க. கிருஷ்ணர் எங்கேயுமே சொல்லலை, எங்கேயுமே எது அவாய்ட் பண்ணி சொல்லவே இல்லை. உன்னோட மனம் என்னைக்கு இருக்குதோ அன்றைக்கி உனக்குள்ள ஒரு குரல் கேட்கும், அன்னைக்கு விட்டுரு அப்படின்ட்டார். எல்லாத்தையும் விட்டுரு. புரிஞ்சுட்டிங்களா? ஓகே. இப்போ என்ன சொல்ற, செகண்ட் ஸ்டேஜ் நான் யார் அப்படின்றத சொல்கிறார். அப்பா அவர் தான், அம்மா சாஸ்திரங்கள். ஈஸியாக புரிஞ்சுட்டிங்களா? அப்போ சாஸ்திரத்தை மதிக்கக்கூடாதா? மதிக்கணும். அப்போ 18 புராணங்களை பற்றி அடுத்த கிளாஸில் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. கேட்கலாம் மாட்டேன், மெமரி பண்ணிக்கோங்க. 18 புராணங்கள் எத்தனை? அடுத்தன எத்தனை இதிகாசங்கள், வேதங்கள். ஓகே, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு தரவு பண்ணிட்டு வாங்க. எத்தனை 18 புராணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ரைட்டா? ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. புக்கு முடிஞ்சால் புக்கு எதாவது வாங்கி வச்சுக்கோங்க. புக்கு வீட்டில் 18 புராணத்து புக்கையும் வச்சு பூசை கீசை போட்டுருந்தா கூட ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை மெமரி ஆகிட்டு இருக்கோம் அதில். ரைட்டா? நான் சொல்கிறது கம்மியாக சொல்கிறேங்க. நானும் பாகவதை வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா வச்சுருக்கேன். இவ்வளோ பெரிய புக்கு பாகவதில் வச்சுருக்கேன். பாகவதம் சும்மா வச்சுருக்கேன். அது என்னைக்கா பார்க்கும்போது முத்தம் கொடுத்து வரணும், அவ்வளோதான். சாமியை பாகவதமே என்னால் படிக்க முடியாது. அப்போ உன்னை லவ் பண்ணுறவனே அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு அந்த லவ்வுக்கு வைக்கணும் இல்லையா? இவ்வளோ தான். இதுதான் கிருஷ்ணர் சொல்கிறார். லவ் தான் சொல்கிறார், வேறு ஒன்றும் சொல்லலை. ஓகே. அப்போ என்ன சொல்கிறார்? கர்மம் என்பது இருக்கின்றது. கர்மத்தில் நிறைய கர்மம் இருக்குது. 3 கர்மங்கள் இருக்குது. நீ வாங்கிட்டு வந்த கர்மம் பிராப்த கர்மம், பேங்க்கில் வச்ச கர்மம் என்னது? சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகமே கர்மம். 3 கர்மத்தை வாங்கிட்டு வந்திருக்க. நீ செயலனால வரக்கூடிய கர்மங்களாக இருக்குதுன்னு சொல்லிட்டார். அவன் முடிஞ்சுதா? இது முடிஞ்சது. இதில் எதுவும் டவுட் இல்லையே. இந்த கர்மத்தை கழிப்பை தான் வாழ்க்கைன்றார். என்ன சொல்கிறாரு? கர்மத்தை கழிப்பை தான் வாழ்க்கை. ஆனால் கர்மத்தை நீ கழிக்க தான் நீ வந்திருக்க. அப்போ பகவான் என்பவர் இருக்கின்றாரா இல்லையா அப்படின்னா, நீ வேத பாடசாலை சொல்கிறத நீ நம்பி தான் ஆகணும். அப்போ பகவான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பகவானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்பி தான் தீரணும். என்ன பண்ணணும்? நம்பி தான் தீரணும். நம்பாமல் இருக்கக்கூடாது நம்ம அப்படின்றாரு.
சரி சாமியை கும்பிட்டு நான் நல்லது நடக்குமா? நமக்கு நல்லது நடக்குமா? நடக்குமா? சாமி கும்பிட்டு நல்லது நடக்குமா? நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை சரியான கோரிக்கையாக இருந்தால் நல்லது நடக்கும். கோரிக்கை சரியில்லைன்னா நடக்காது. அப்போ நல்லது கெட்டது எப்படி ஆராயிறது? அவ்வளோதான். இந்த நல்லது கெட்டது ஆராயறதுக்கு தியானம் தான் வழி. இப்போ தியானம் செய்ய செய்ய மனசாட்சி வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேறு ஒன்றுமே இல்லைங்க. தியானம் பண்ண பண்ண மனசாட்சி வேலை செய்ய ஆரம்பிக்குது. மனசாட்சி வேலை செய்யும் போது சொல்லுவாங்க, மனசாட்சி விரோதம் இல்லாமல் பேசு, மனசாட்சி துரோகம் பண்ணாது, மனசாட்சி அமுக்கி விட்டு நம்ம வேலை சேர்ந்து. மனசாட்சிக்குள்ளே யார் இருக்கிறா அப்படின்னா மனம் சாட்சிக்குள்ளே தான் பகவான் இருக்கார். சொல்ல புரியுது? அவர் அமுக்கி விட்டீங்க, அவர் எந்திரிக்க வைக்கணுமா இல்லையா? அவ்வளோதாங்க, எந்திரி வைக்கணும். இது என்ன பண்ணணும்னா அப்பப்போ ஊசி பற்றிட்டே இருக்கணும் அவர். ஏன்னா நம்ம வந்து பல இச்சைகள் இருக்கிறதுனால நம்ம அவர் தூங்கிடுவார், நம்ம மறந்துட்டு நம்ம மாயில்லாமல் மாட்டிப்போம். விட்டா மாயா, விழிச்சா பகவான், திரும்ப விட்டா மாயா, திரும்ப விழிச்சா பகவான், இப்படி மாறி மாறி வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம விழிக்க வைக்கணும். அவ்வளோதான். என்ன பண்ணணும்? விழிக்க வைக்கணும். அப்போ தியானத்தை பண்ணணும். தியானம் 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 தான், வேறு ஒன்றுமே இல்லை.